குருடருக்கு பார்வை கொடுத்தவர், ஊமையரை பேச வைத்தவர், கொந்தளித்த கடலையும் புயலையும் தன் ஒற்றை வார்த்தையால் அதட்டி அடக்கியவர், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வெறும் சில அப்பங்களை கொண்டு பசியாற்றிய ஒரு அசாத்திய சூப்பர் ஹீரோ, அடக்குமுறைக்கு எதிராக போரிட்டு தங்களை மீட்கப் போகும் ஒரு பலமிக்க இராணுவ அரசனாக இயேசுவை கற்பனை செய்து சீடர்கள் கொண்டாடி கொண்டிருந்த தருணம். திடீரென தன் சீடர்களின் கண்களை பார்த்து, நான் இன்னும் சில நாட்களில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட போகிறேன் என்று மரண சாசனம் வாசித்தால் எப்படி இருக்கும்? சரித்திரத்தில் ஒரு ட்விஸ்ட் அல்லவா? உலகையே அதிர வைத்த அந்த பிரம்மாண்டமான திருப்பம் தான் இன்றைய தியானம். வாருங்கள் நேயர்களே, என்ன நடந்தது என்று பார்க்கலாம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருக்கிறவங்களை அன்புடன் கூட வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே நாம் மார்க் எழுதின நற்செய்தி நூலை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று 8ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இது 7ஆம் அதிகாரத்தின் அளவிற்கு நிகரான நீளத்தை கொண்டது. இதுவும் மார்க் சுவிசேஷத்தின் பிரதான மைய பொருளான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்தல் என்ற கருத்தையே தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. தெக்கப்போலி பகுதியிலே இயேசு 4000 பேருக்கு உணவளிப்பது, தல்மானூத்தா பகுதியிலே பரிசேயர்கள் அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்பது, பெத்சாயிதாவிலே பார்வையற்ற ஒரு மனிதனின் நண்பர்கள் இயேசுவை அவனது கண்களை தொடும்படி கேட்டுக்கொள்வது, மேலும் செசரியா பிலிப்பிலே பேதுரு தன் விசுவாசத்தை அறிக்கை செய்வது, இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசுவால் மனிதர்களை பூரணமாய் ரட்சிக்க முடியுமா? நிச்சயமாக அவரால் அந்த பணியை செய்ய முடியும் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு பல இடங்களுக்கு பிரயாணம் செய்வதை பார்க்கிறோம். அக்காலத்திலே நல்ல நெடுஞ்சாலைகள் எதுவும் இருக்கவில்லை. அந்த தேசம் ஒரு சிறிய தேசம்தான். ஆனால் பயண வேகத்தை நடக்கும் வேகத்திற்கு குறைத்து பார்த்தால் அது மிகவும் பெரிய தேசமாக தோன்றும். அவர் நடந்தே பிரயாணம் செய்தார். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே வரும் 4000 பேருக்கு உணவளித்த சம்பவமானது 5000 பேருக்கு உணவளித்த அற்புதத்தின் மறு பதிப்பு என்று சிலர் நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் இதை ஏறக்குறைய புறக்கணித்தே விடுகிறார்கள். இதன் காரணமாகவே 4000 பேருக்கு உணவளித்த இந்த சம்பவம் இயேசுவின் கவனிக்கப்படாத அற்புதம் என்று சிலரால் குறிக்கப்படுகிறது. வெளிப்படையாக சொல்வதானால் இது உண்மை என்று இருந்தால் முதலாவது அற்புதத்தை விட 2வது அற்புதம் பெரிதாக இருந்திருக்க வேண்டும். 4000 பேருக்கு பதிலாக 10,000 பேருக்கு அருகிலே இருந்திருக்க வேண்டும். திரளான ஜனங்களுக்கு உணவளித்த இந்த 2 அற்புதங்களும் பல அம்சங்களிலே வியக்கத்தக்க வகையிலே ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் உணவளிக்கிறார். ஒரு முறை 5000 பேர், அடுத்த முறை 4000 பேர். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய 7 வித்தியாசங்கள் அல்லது வேறுபாடுகள் இதில் இருக்கின்றன. முதலாவது சம்பவத்திலே ஜனங்கள் கர்த்தரோடு ஒரு நாள் தங்கியிருந்தார்கள். 2வது சம்பவத்திலே அவர்கள் 3 நாட்கள் இருந்தார்கள். முதல் நிகழ்ச்சியிலே என்ன உணவு கையில் இருக்கிறது என்பதை போய் பார்க்கும்படி சீஷரிடத்திலே கூறப்பட்டது. ஆனால் 2வது நிகழ்ச்சியிலே கேட்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் அந்த தகவலோடு ஆயத்தமாய் இருந்தார்கள். 5000 பேருக்கு உணவளித்த பொழுது 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. ஆனால் 4000 பேருக்கு உணவளித்த பொழுது 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருந்தன. 4வதாக பஸ்கா பண்டிகைக்கு சமீபமாக நடந்த முதல் முறை ஜனங்களை பச்சை புல் மேல் வரிசையாக உட்கார வைக்கும்படி சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டின் பிற்பகுதியிலே கிழக்கத்திய நாட்டின் கடும் வெயிலால் புற்கள் காய்ந்து போயிருந்த 2வது முறை அவர்கள் தரையிலே உட்காரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். 5வதாக முதல் சம்பவத்திலே நம்முடைய கர்த்தர் அப்பங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் 2வது நிகழ்ச்சியிலே அவர் முதலில் அப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பின்னர் மீன்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 6வதாக 5000 பேருக்கு உணவளித்த பிறகு 12 கூடைகள் மீதம் இருந்தன. ஆனால் 4000 பேர் திருப்தி அடைந்த பிறகு 7 கூடைகள் மீதம் இருந்தன. 7வதாக வெளிப்படையாக தெரிவது போல 2 நிகழ்வுகளிலேயும் உணவளிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை வெவ்வேறானதாகும். இந்த 2 அற்புதங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு இயேசு திரளான ஜனங்களுக்கு உணவளித்த நேரத்தில் தான் இருக்கிறது என்று தோன்றுகிறது. 5000 பேருக்கு உணவளித்த சம்பவத்திலே அது முதல் நாளின் முடிவில் நடந்தது. இயேசு அவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருந்தார். யோவான் சுவிசேஷத்தின்படி 5000 பேருக்கு உணவளித்ததை தொடர்ந்து அவர் ஜீவ அப்பத்தை பற்றி செய்தியை கொடுத்தார். இந்த முக்கியமான செய்தி உணவு உண்ட பின் பேசப்படும் ஒரு உரையை போன்றது. ஆனால் 4000 பேருக்கு உணவளித்த சம்பவத்திலோ அந்த ஜனங்கள் 3 நாட்களாக இயேசுவோடு கூடவே இருந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
இங்கே போதனைக்கு பிறகே சரீர பிரகாரமான உணவு வழங்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், அந்த கூட்டத்தினர் சாப்பிடுவதற்காக வரவில்லை, இயேசுவின் உபதேசத்தை கேட்பதற்காகவே வந்திருந்தார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்று மக்களை சேர்க்க நாம் திருச்சபையின் விருந்துகளை பயன்படுத்துகிறோமா? அப்படி செய்தால் நம்முடைய நோக்கம் தவறானது. சில வேதாம வகுப்புகள் அதிக மக்களை கொண்டு வர உணவையே நம்பியிருக்கின்றன. நோக்கம் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும் இது போன்ற முயற்சிகளை தேவனால் ஆசீர்வதிக்க முடியுமா? சரி, இதற்கான பதிலை உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். நோக்கம் சரியாக இருக்கிறது என்பதற்காக நாம் பயன்படுத்தும் தவறான முறைகள் நியாயமாகிவிடாது. நாம் இப்பொழுது வாசிக்க தொடங்கும் பொழுது அந்நாட்களிலே என்ற வார்த்தை இந்த சம்பவம் அவர் தெக்கப்போலி பகுதியிலே இருந்த காலத்திலே நடந்தது என்பதை குறிப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி ஒரு வனாந்தர பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அது உபதேசிப்பதற்கு வசதியான இடமாக இருந்தாலும் உணவுப் பொருட்களை எளிதாக பெற முடியாத இடமாகத்தான் இருந்தது. இப்பொழுது திரளான ஜனக்கூட்டம் அவரை தொடர்ந்து பின்பற்றி செல்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு இந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். கவனியுங்கள், இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறது. 5000 பேருக்கு அவர் உணவளித்ததை சீஷர்கள் மறந்து விட்டது போல தெரிகிறது. நம்மிலே பலருக்கும் இது போன்ற அனுபவம் தான் இருக்கிறது. தேவன் நமக்கு மிகவும் இரக்கமுள்ள நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆனால் அடுத்த முறை அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் முன்பு கர்த்தர் செய்ததை மறந்து விடுகிறோம். ஒரு புதிய அவசர நிலை அல்லது சோதனை எழும்பும் பொழுது நாம் மீண்டும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறோம். போதகர் ஒருவருக்கு புற்றுநோய் பரவி இருக்கிறதா என்று பார்க்க நுரையீரலை சீரான இடைவெளியிலே பரிசோதித்து பார்க்கும் பொழுதெல்லாம் இதுவே அவரது அனுபவமாகவும் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது அவருக்கு ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு முறையும் அவர் பயப்படுகிறார் என்பதையும் ஒப்புக்கொள்கிறார். எனவே இந்த சீஷர்களின் நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்ததால் ஜனக்கூட்டத்தை பற்றி அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு 5000 பேருக்கு செய்த அற்புதத்தை மீண்டும் செய்வார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். இந்த முறை குறைவான மக்களுக்கு அதிக அப்பங்கள் இருந்தன. ஆனாலும் இத்தனை திரளான மக்களுக்கு இவை எம்மாத்திரம் என்பதுதான் அவர்கள் நிலைமையாய் இருந்தது. இந்த முறை அப்பங்கள் யாரிடம் இருந்தன? அது நமக்கு தெரியாது. பெயர் தெரியாத யாரோ ஒருவரிடத்திலே அவை இருந்தன. அவர் யார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவர் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்கள் வெறும் தரையிலே உட்கார்ந்தார்கள். சரி, மேலும் எத்தனை மீன்கள் இருந்தன? சில சிறிய மீன்கள் என்று மட்டுமே வேதம் சொல்கிறது. அந்த எண்ணிக்கை உண்மையிலே முக்கியமானதல்ல. அவர் மீன்களை எண்ணிக்கொண்டு இருக்கவில்லை. தேவன் அதில் கிரியை செய்யும் பொழுது எப்பொழுதும் அங்கே பூரண திருப்தியும் மீதமும் இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 5000 பேருக்கு உணவளித்தாலும் சரி, 4000 பேருக்கு உணவளித்தாலும் சரி, அவர் அவர்களுக்கு தின்பண்டங்களை மட்டும் கொடுக்கவில்லை, முழுமையான விருந்தையே கொடுத்திருக்கிறார். அங்கிருந்த ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்திரியையும் ஒரு குழந்தையும் நாம் கணக்கில் சேர்த்தால் உணவளிக்கப்பட்ட மக்களின் உண்மையான எண்ணிக்கை ஏறக்குறைய 12,000 இருக்கும். சரி, மார்க் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். உடனே அவர் தம்முடைய சீஷரோடே கூட படவில் ஏறி தல்மனூத்தாவின் எல்லைகளில் வந்தார். தல்மனூத்தா என்னும் இடத்தின் துல்லியமான அமைவிடத்தை உறுதியாக கண்டறிய முடியவில்லை. வெளிப்படையாக பார்த்தால் இது கலிலேயா கடலின் கரையிலே இருந்திருக்க வேண்டும். அங்கே செல்வதற்கு அவர்கள் கடலை கடக்க வேண்டியது இருந்தது. அதாவது அவர்கள் மேற்கு பகுதிக்கு வந்தார்கள் என்று பொருளாகும். அவர்கள் படகிலே பிரயாணம் செய்தார்கள். அந்த இடம் கலிலேயா கடலின் வடமேற்கு கரையிலே எங்கோ அமைந்திருந்தது. இப்பொழுது வெறுப்பு எனும் வேட்டை நாய்கள் மீண்டும் அவருடைய தடத்தை பின்தொடர தொடங்கிவிட்டன.
பாருங்கள், மார்க் 8 முதல் 15 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடே தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். வேதாமத்திலே புளித்த மாவு என்பது தவறான அல்லது தீமையான போதனையே குறிக்கிறது. அது ஒருபொழுதும் சுசேஷத்தை குறிக்காது. 3 படி மாவிலே ஒரு ஸ்திரீ புளித்த மாவை ஒளித்து வைத்த ஓமையிலே புளித்த மாவு சுசேஷத்தை குறிக்கிறது என்பது இன்றைக்கு போதிக்கப்படும் தவறான கருத்துக்களில் ஒன்றாகும். உண்மையில் அந்த மாவு தான் சுசேஷத்தை குறிக்கிறது. தவறான போதனையை குறிக்கும் புளித்த மாவு அதற்குள் மறைத்து வைக்கப்பட்டது. இது மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்கு ஒரு காரியத்தை சுவையானதாக மாற்றும் முயற்சியாகும். புளித்த மாவு அப்பத்தை சுவையாக்குவதால் அவர்கள் புளித்த மாவுள்ள அப்பத்தை மட்டுமே சாப்பிட விரும்புகிறார்கள். உண்மையில் தாராளவாத கொள்கை என்றால் என்ன? ரட்சிக்கப்படாத திருச்சபை உறுப்பினர்களை பிரியப்படுத்த பிரசங்க பீடங்கள் முயன்றதால் தான் இவை எல்லாம் உருவாயின. இன்றைக்கும் சபையில் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பிரியப்படுத்தவே பல போதகர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இங்கே இயேசு பரிசேயர் மற்றும் ஏரோதியரின் தவறான போதனை குறித்து சீஷர்களை எச்சரிக்கிறார். பாருங்கள், மார்க் 8:18 உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் நீண்ட காலமாக ஊழியத்தில் இருந்து வருகிறேன். சில நேரங்களிலே என்னை அதிர்ச்சியடைய வைக்கும் சில காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கும் சிலர் அந்த முழு சிந்தையுமே தவறவிட்டிருப்பார்கள். அவர்கள் அதை சிறிதும் புரிந்து கொள்வதே இல்லை. இத்தனை காலம் இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று நாம் வியப்படைவோம். பல வருடங்களாக வேதாமத்தை படித்து கொண்டிருந்தும் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கும் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் காதுகளிலிருந்தும் கேட்காத இந்த அப்போஸ்தலர்களைப் போலவே இருக்கிறார்கள். மார்க் 8:19 முதல் 21 வரை பாருங்கள். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். தேவனுடைய வார்த்தை நம்மை அவருக்கு வெளிப்படுத்துவதால் அதுவே ஜீவ அப்பமாக இருக்கிறது. நாம் வேதாமத்தை உட்கொண்டு போலி போதனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். மார்க் 8:22 பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து செய்த மிகச் சிறந்த அற்புதங்களிலே இதுவும் ஒன்றாகும். அவனுடைய கண்களை தொடுவதன் மூலம் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இயேசு இணங்கினார். ஆனால் அவர் அந்த பார்வையற்ற மனிதனை ஊருக்கு வெளியே அழைத்து சென்றதை கவனிக்க வேண்டும். அவருடைய பலத்த கிரியைகள் பல செய்யப்பெற்ற பெத்சாயிதா ஊர் அவர் இனிமேல் பலத்த கிரியைகளை செய்ய முடியாத நாசரத்தை போல மாறிவிட்டதா? நிச்சயமாக உமிழ்நீருக்கு கண்களை திறக்கக்கூடிய இந்த மருத்துவ குணமும் இல்லை. ஆனால் இந்த மனிதனின் விசுவாசத்தை பெருக்குவதற்காகவே இயேசு இதை பயன்படுத்துகிறார். இதிலிருந்து நமக்கான ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி நாம் இதை வாசிப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 8:23 முதல் 26 வரை. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்.
நாம் ஏற்கனவே மத்தேயு 11:2 பார்ப்பது போல இந்த பெத்சாய்தா ஊரின் மீது ஏற்கனவே நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த அற்புதத்திலே நாம் மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர் ஏன் இந்த முறையை பயன்படுத்தினார்? மற்ற சந்தர்ப்பங்களிலே செய்தது போல இந்த மனிதனின் கண்களை அவரால் திறந்திருக்க முடியாதா? நிச்சயமாக அவரால் முடியும். ஆரம்பத்திலேயே இந்த மனிதனுக்கு தெளிவாக பார்வை கிடைக்க செய்திருக்க முடியும். ஆனால் அந்த மனிதனுக்கும் நமக்கும் கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு பாடம் இதிலே இருக்கிறது. இந்த சம்பவத்திலே 3 நிலைகள் இருக்கின்றன. முதலாவதாக குருட்டுத்தன்மை அல்லது பார்வையற்ற நிலை. நாம் அனைவரும் முதலிலே ஆவிக்குரிய ரீதியிலே அந்தகாரத்தில் அல்லது குருடர்களாகவே இருக்கிறோம். அந்த பார்வையற்ற மனிதனைப் போல நாமும் நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆனால் அவர் பகுதியளவு பார்வையை மட்டுமே முதலிலே பெற்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதை மார்க் மட்டுமே நமக்கு சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக பகுதியளவு பார்வை. இதுதான் இன்றைய நம்முடைய நிலை இல்லையா? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்று 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்கிறோம். நான் சிறந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ளவன் என்பதைப் போல அவ்வப்பொழுது சிலர் எனக்கு கடிதம் எழுதுவதுண்டு. அவர்கள் ஆவிக்குரிய அறிவிலே மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாக நினைக்கிறார்கள். சில சமயங்களிலே நானும் அதே உயர்ந்த நிலையில் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் உங்களிடம் நான் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாகவே பார்க்கிறேன். எனக்கும் புரியாத காரியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. ஆனால் சிலர் அப்படி நினைப்பதில்லை. தங்களுக்கு தெரிய வேண்டிய அனைத்தும் தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேதாமத்தை போதிக்கும் நமது நல்ல சபைகள் சிலவற்றிலே இருக்கும் சாபக்கேடுகளிலே இதுவும் ஒன்று. நான் பல ஆண்டுகள் போதகராக இருந்தேன். வேதாம வகுப்பிற்கு வராத பல உறுப்பினர்கள் என் சபையிலே இருந்தார்கள். ஏன் தெரியுமா? எனக்கு தெரிந்ததை விட அவர்களுக்கு ஏற்கனவே அதிகமாக தெரிந்திருந்தது. அது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் சோகமான விஷயம் என்னவென்றால், தங்களுக்கு உண்மையில் தெரிந்ததை விட மிக அதிகமாக தெரிந்திருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டதுதான். சாக்ரட்டிஸ் தன் காலத்திலே அத்தேனே பட்டணத்திலேயே மிக சிறந்தது தான் என்ற ஒரு அறிக்கையை விட்டார். அவர் மிகவும் தாழ்மையான மனிதர் என்பதால் இது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. அதனால் அவர் என்ன உத்தேசித்து அப்படி சொன்னார் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர், அத்தேனே பட்டணத்தில் இருக்கும் அநேகர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது என்ற உண்மையை நான் அறிந்திருப்பதால் அத்தேனே பட்டணத்திலே நானே ஞானம் உள்ளவன் என்று பதிலளித்தார். மூன்றாவதாக பூரணமான பார்வை. நாம் அவருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு தெளிவான ஆவிக்குரிய பார்வை கிடைக்கும். அப்பொழுதுதான் நம்மால் உண்மையிலேயே காண முடியும். நம்முடைய கர்த்தர் அதை செய்து முடிக்கும் பொழுது அந்த மனிதனை அவர் பூரணமாக குணமாக்கினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு எல்லாமே முழுமையாக தெரியும், அந்த நிலைமைக்கு செல்லும் பொழுது நான் நிச்சயம் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். பார்வையற்றவர்களின் கண்களை திறந்த நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்திய பல்வேறு முறைகளை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? இங்கே பெத்சாதாவிலே அவர் இந்த பார்வையற்ற மனிதனை குணமாக்கிய பொழுது அவனுடைய கண்களை தொட்டார். எனவே அந்த மனிதனுக்கு ஒரு தொடுதல் அனுபவம் கிடைத்தது. அவர் ஒரு சபையை தொடங்கி அவரது கரத்தின் தொடுதல் என்மேல் இருக்கிறது என்ற பாடலை பாடியிருப்பார் என்று நான் கற்பனை செய்கிறேன். இயேசு பார்வையற்ற பர்த்திமேயுவை குணமாக்கிய பொழுது அவனை தொடவே இல்லை, மாறாக தூரத்திலிருந்து அவனிடத்திலே பேசினார். விசுவாசம் மட்டுமே அவனது கண்களை திறந்தது. அவன் ஒரு சபையை தொடங்கி விசுவாசத்தால் மட்டும் போதும் என்ற பாடலை பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் பிறவியிலேயே பார்வையற்றவராக இருந்த மனிதனிடத்திலே யோவான் 9ஆம் அதிகாரத்தின்படி சீலோவாம் குளத்திலே போய் கழுவும்படி கூறப்பட்டது. அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு முறையாகும். எனவே இந்த மனிதன் வேறொரு சபையை தொடங்கி சீலோவாவிலே நாம் கூடுவோமா என்ற பாடலை பாடியிருப்பார். இது மிகவும் வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். நிச்சயமாக உண்மைதான். அக்காலத்திற்கு அது விசித்திரமாக தோன்றினாலும் இன்றைக்கு சரியாக இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த காரியங்களிலே நமக்கான ஒரு பாடம் இருக்கிறது. கவனிங்கள், அதாவது நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு அனுபவங்களை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த அனுபவங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு விசுவாசிகளுக்குள் பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடாது. அடுத்ததாக இயேசுவின் மரணத்திற்கு நேராக நாம் திரும்ப இருக்கிறோம். பாருங்கள், மார்க் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு யார் என்பதே ஆகும்.
மனிதர்கள் தன்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை இயேசு அறிய விரும்பினார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உங்கள் நிலையையும் திட்டத்தையும் பரிசோதிக்கும் ஒரு தேர்வாகும். அவரை பற்றி நீங்கள் சரியாக நினைக்காத வரை மற்றெதிலும் நீங்கள் சரியானவர்களாய் இருக்க முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, அவரோடு இணைந்திருப்பதும் அவரோடு ஒன்றித்திருப்பதுமே முக்கியமான காரியமாகும். நாம் இயேசு கிறிஸ்துவோடு சரியான ஒரு உறவை அனுபவிக்க வேண்டும். சரி, நீங்கள் வரைபடத்தை பார்த்தால் 3 செசரியாக்களை பார்க்க முடியும். செசரியா பிலிப்பி என்பது கலிலேயா கடலுக்கு வடக்கே அமைந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு வடக்கே இருந்தார். அங்கிருந்து அவர் நேராக எருசலேமை நோக்கியும் சிலுவையை நோக்கியும் தன் பயணத்தை திருப்ப போகும் ஒரு சூழ்நிலையில் இருந்தார். பாருங்கள், மார்க் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அவருடைய ஆழ்த்தத்துவத்தை குறித்து அங்கே மிகுந்த குழப்பம் இருந்தது. மக்களின் கருத்துக்கள் அனைத்தும் அவரை கனப்படுத்துவதாக அமைந்திருந்தாலும் உண்மையிலே அவர் யார் என்பதற்கு அவை மிகவும் குறைவுள்ளதாகவே இருந்தன. மார்க் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அவருடைய ஊழியத்தின் முதற்கட்டத்திற்கான இறுதி தேர்வாக இது அமைந்தது. அவர்கள் இப்பொழுது சிலுவை மரணத்திற்கு 6 மாத கால இடைவெளியிலே இருந்தார்கள். கவனியுங்கள், சீமோன் பேதுரு சொன்ன காரியங்களிலேயே மிகச் சிறந்த காரியம் இதுதான். சீஷர் கூட்டத்திற்காக அவன் பேசினான். பேதுருவின் அறிக்கை முழுவதையும் தவறாமல் அதன் ஒரு சிறு பகுதியை மட்டுமே மார்க் நமக்கு தருகிறார். கிறிஸ்து என்பது இயேசுவின் பெயர் அல்ல. இயேசு என்பதுதான் அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது ஒரு பட்ட பெயர். எபிரேய மொழியிலே அது மேசியா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். இந்த பட்ட பெயரானது பழைய ஏற்பாட்டின் அனைத்து ஆழமான அர்த்தங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது சுருக்கமான வார்த்தையாய் இருந்தாலும் பூரண நிறைவுள்ளதாய் இருக்கிறது. கவனியுங்கள், மீகா 5:2, ஏசாயா 7:14, சங்கீதம் 2:2 மற்றும் 45 6ஆம் 7ஆம் வசனங்கள் மற்றும் மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே உள்ள அநேக ஆதாரங்களிலே இவை சில மட்டுமே. இயேசு தேவனை வெளிப்படுத்தவே வந்தார். சரி, மார்க் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஏன் இந்த விசித்திரமான எச்சரிக்கை? நற்செய்தியின், அதாவது சுவிசேஷத்தின் நிகழ்வுகள் முழுமையடையும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அடுத்த வசனத்தை பாருங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு தம்முடைய மீட்பின் கிரியையிலிருந்து தனித்து தம்முடைய ஆழ்த்தத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை. ரட்சிப்பு என்பது அவர் யார் என்பதிலும் அவர் என்ன செய்தார் என்பதிலுமே தங்கியிருக்கிறது. அவருடைய பயிற்சியின் இறுதி பகுதி இங்கே தொடங்குகிறது. செசரியா பிலிப்பிலே தான் அவர் முதலாவதாக தம்முடைய சிலுவையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மார்க் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இப்பொழுதும் கூட அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இல்லை. சீமோன் பேதுரு சொன்ன காரியங்களிலேயே மிக மோசமான காரியம் இதுதான். வசனம் 33 பாருங்கள். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இயேசு இந்த கூற்றை சாத்தானுடையது என்று சுட்டி காட்டினார். ஆம், சாத்தான் இயேசுவின் மரணத்தின் மேன்மையை அல்லது சிலுவை மரணத்தின் மதிப்பை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறான். மார்க் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்தையில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். கவனித்தீர்களா? பேதுரு அவர் யார் என்பதை அறிக்கையிட்டு அவர்கள் அவரை மெய்யாக அறிந்து கொண்ட பிறகு இயேசு உடனடியாக அவர்களிடத்திலே தான் பாடுபட்டு மரித்து 3 நாளைக்கு பின் உயிர்த்தெழுந்திருக்கும் வேண்டும் என்று கூறத் தொடங்கினார். அதன் பிறகுதான் நாம் குறிப்பிட்ட அந்த பகுதியை அவர் தருகிறார். இங்கே அவர் ரட்சிப்பிற்கான ஒரு நிபந்தனையை முன்வைக்கவில்லை, மாறாக ரட்சிக்கப்பட்டவர்களின் நிலையை தெளிவுபடுத்துகிறார். இதை பற்றி தான் அவர் பேசுகிறார். எவனாகிலும் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்பட்டால், பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? அவரை அறிக்கை செய்து அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த மற்றவர்களுக்கு சொல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் வாழும் இந்த நாட்களிலே இதுவே மிக மிக முக்கியமான காரியமாகும். தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகள் மூலம் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஆமென். பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளத் தொடங்கிய போது இயேசு அவனிடம் என்ன வார்த்தை கூறினார்? பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளத் தொடங்கிய போது இயேசு அவனிடம் என்ன வார்த்தை கூறினார்? ஆப்ஷன் ஏ, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆப்ஷன் பி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். ஆப்ஷன் சி, இறையாதே அமைதலாய் இரு. என்ன நேயர்களே, இந்த ஆழமான திருப்புமுனை ட்விஸ்ட் நம்மை சிந்திக்க வைத்தது அல்லவா? உலகமே அதிகாரத்தையும் மற்றவர்களை அடக்கி ஆளுவதையும் வெற்றியாக கருதிய போது தன்னலமற்ற அன்பிலும் தியாகத்திலும் தான் உண்மையான வாழ்வு இருக்கிறது என்ற அமைதியான உண்மையை இன்று கற்றுக்கொண்டோம். நம் வாழ்க்கையில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வெறும் அற்புதங்களையும் நம் தேவைகளுக்கான தற்காலிக தீர்வுகளையும் மட்டும்தானா? அல்லது இயேசு காட்டிய அந்த தியாகம் நிறைந்த பிறருக்கு சேவை செய்யும் உண்மையான அன்பின் பாதையா? வெறும் அற்புதங்களை மட்டுமே தேடி வந்த கூட்டத்திற்கு என்னை உண்மையிலேயே பின்பற்ற வேண்டுமானால் உங்கள் சுயநலத்தை விடுத்து பிறருக்காக வாழ தயாராகுங்கள் என்ற அன்பான அறைகூவலை இயேசு விடுக்கிறார். இந்த அன்பின் பாதையில் இயேசுவோடு பயணிக்க நாம் தயாரா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 முன்பாகம்.